வந்து ஆடி அமாவாசை. நான் வந்து பாசிப்பருப்பு பாயசம் செய்ய போகிறேன். அதுக்கப்புறமா வடை எல்லாம் ஒன்று ஒன்றா செஞ்சுக்கலாம். சமையல்லாம் பாதி ஆகிடுச்சு. நீங்களாம் பூஜை பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துட்டு நம்ம வந்து இப்போ பாருங்கள், நல்லா வெந்துட்டு இப்போ வெல்லத்தை கரைச்சி விட்டுக்கலாம். வெள்ளை கரைசலை பாசிப்பருப்பில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். சேர்த்துலாம். தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து பசும்பாலும் சேர்த்துக்கலாம், ரோஸ் மில்க்கும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கீ விட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாம். கீயில் வந்து நம்ம தேங்காவை பல்லு பல்லாக கட் பண்ணி வறுத்து சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் பொடி மாஸ்க்கு வாழைக்காவை வேக வச்சு அந்த தோலெல்லாம் வந்து எடுத்துட்டு இதை துருவி எடுத்துக்கலாம். இல்லை கட் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். இதை துருவி எடுத்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, வாழைக்காய், தேவையான சால்ட்டு, மஞ்சள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து வடை போட்டு எடுத்துக்கலாம். வடையை போட்டு எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரைஸு, அதுக்கப்புறம் வந்து மோர் குழம்பு, அதுக்கப்புறமா வந்து இலைக்கு பருப்பு, அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் பச்சடி, பாயசம், வடை, அதுக்கப்புறமா வந்து வாழைக்காய் பொடி மாஸ், ரசம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம படைக்கலாம். நம்மளால் என்ன முடியுதோ செஞ்சு வைக்கலாம். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இலையில பரிமாறியாச்சு. பாருங்கள், ரைஸு, இலைக்கு பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பாயசம், வடை, மோர் குழம்பு, பச்சடி, அதுக்கப்புறம் வாழைக்காய் பொடி மாஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.